பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. உலக பரப்பில் தொடர்ந்தும் மத்திய கிழக்கின் போர் நிலவரங்கள் முன்னிலையில் சுற்றி சுழலும் பின்னணியில் இந்த சுற்றிச்சுழலில் ஹோர்முஸ் நீரிணை என்ற ஒரு நீர்வழி பரப்பு தொடர்ந்தும் முன்னிலையில் இருக்கின்றது. இந்த ஹோர்முஸ் நீரிணையை மையப்படுத்தி ஒரு நூதனமான பேசுபொருள் அமெரிக்க தரப்பில் இருக்கின்றது. அந்த பேசுபொருளானது வி பிரேக் இட் யூ ஓன் இட் என்பதாக இருக்கின்றது. அதாவது ஈரான் மீதான ஹோர்முஸின் பிடியை அமெரிக்கா உடைத்து கொண்டால், இல்லையென்றால் ஈரானை ஹோர்முஸில் இருந்து அகற்றி கொண்டால் அதற்குரிய லாபம் அமெரிக்காவுக்கு சொந்தமாக வராது, வேறு நாடுகளுக்குத்தான் சொந்தமாக வரும் என்ற கருத்தியலின் அடிப்படையில் தான் வி பிரேக் இட் யூ ஓன் இட் என்ற ஒரு பேசுபொருள் அமெரிக்காவில் கூறப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா உடைத்து அதனை திறந்து கொண்டாலும் அதன் ஆதாயங்கள் அதற்கு கிட்டாது. அதன் ஐரோப்பிய நட்பு பங்காளி நாடுகளுக்கும் வளைகுடாவின் அரேபிய நாடுகளுக்கும், ஏன் சீனாவுக்கும் தான் அதற்குரிய பலாபலன்கள் கிட்டும் என்ற முணுமுணுப்புகளின் அடிப்படையில் தான் இந்த பேசுபொருள் வந்தது. இதனை அடுத்துதான் ஹோர்முஸ் நீரிணை பாதை அமெரிக்காவுக்கு தேவையில்லை என்பதால் அந்த வழியூடாக கிட்டும் எண்ணெயை சார்ந்திருக்கும் நாடுகளே இனிமேல் அந்த நீரிணையை விடுவிக்க வேண்டும், அதனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அண்மைய தேசிய உரையில் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இப்போது இந்த கருத்தியலுக்கு ஒப்ப தமிழர் தாயக பகுதியிலும் சில காட்சிகள் தென்படுகின்றன. குறிப்பாக அண்மையில் வெளியான காப்போதா உயர்தர பரீட்சை முடிவுகளில், அதாவது ஏஎல் முடிவுகளில் பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களை மையப்படுத்தி தமிழ் அரசியல்வாதிகள் ஏட்டிக்கு போட்டியாக செய்யும் நகர்வுகளை பார்த்தால் மாணவர்களின் தரப்பில் கூட பி பிரேக் இட் யூ ஓன் இட் என்ற ஒரு உள்ளக முணுமுணுப்பு வந்தால் கூட அதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. ஏனெனில் கடினப்பட்டு படித்து பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களுக்கும் அவர்களை ஊக்கப்படுத்திய அவர்களின் குடும்பத்துக்கும் அவர்களுக்கு கல்வி பங்களிப்பை வழங்கிய பாடசாலை சமூகத்துக்குமே இந்த வெற்றிக்குரிய உரித்துக்கள் இருப்பது யதார்த்தமானது. ஆனால் இப்போது அவற்றையெல்லாம் மேவி அரசியல்வாதிகளின் பொன்னாடை போர்ப்பு ஓடோடி திரிதல்கள் இந்த கருத்தியலையே மாற்ற தலைப்படுகின்றது. அதாவது பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மீது இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்தை தமக்கும் பெற்றுக் கொள்வதற்காக அரசியல்வாதிகள் அவர்களை மையப்படுத்தி பொன்னாடைகளை போர்த்த முண்டியடிப்பது போல தெரிகின்றது. ஆனால் இவ்வாறாக வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடைகளை போர்த்த முண்டியடிக்கும் அரசியல்வாதிகளுக்கு உண்மையில் அவர்களின் வெற்றிக்குரிய விடயத்தில் இருக்கும் பங்களிப்பு மிக மிக சொற்பம் என்பதும் கசப்பான ஒரு யதார்த்தம். அதிலும் அரசியல்வாதிகள் சக சட்டவாளர்களாக உள்ள முகங்கள் கூட வடக்கில் இடம்பெறும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட முகங்களுக்கு சட்ட உதவிகளை வழங்கும் செயற்பாடுகள் எல்லாம் இருக்க, இதே அரசியல்வாதிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்த முண்டியடிக்கும் ஏட்டிக்கு போட்டியான காட்சிகள் தெரிவது முரண்நிலையான விடயம்தான். எனினும் அவர் அந்த மாணவனுக்கு பொன்னாடை போர்த்தினார், இவர் இந்த மாணவிக்கு பாராட்டு பத்திரம் வழங்கினார் என்ற செய்திகள் இப்போது 2 நாட்களாக வெளிவருகின்றன. சிறந்த பெறுபவர்களை பெற்ற ஓரிரு மாணவர்களுக்கு அரசியல்வாதிகள் பொன்னாடைகளை போர்த்திக் கொள்வது போன்ற குறியீட்டு காட்சிகளால் யாழ் மாவட்டத்தில் வீழ்ச்சி அடைந்து விட்ட கல்வி தரத்துக்கு எந்தவித தீர்வுகளும் வந்துவிடப் போவதில்லை. ஏனென்றால் இந்த யாழ் மாவட்ட அரசியல்வாதிகள் தான் இப்போது இந்த பொன்னாடை போர்ப்பு காட்சிகளில் ஓடோடி திரிவது தெரிகின்றது. இந்த பின்னணியில் உலகளாவிய கிறிஸ்தவர்களின் புனித நாளான இன்றைய பெரிய வெள்ளி வழமையை விட முன்னதாக ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பத்தில் வந்திருந்தாலும் இன்று முதல் எதிர்வரும் ஞாயிறு வரை இலங்கையில்
சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதன் காரண காரியங்கள் நீங்கள் அறியக்கூடிய காரண காரியங்கள் ஏனென்றால் 7 வருடங்களுக்கு முன்னர் இந்த பெரிய வெள்ளிக்கு அடுத்து வரும் உயிர்த்த ஞாயிறு பண்டிகை தினத்தில் தான் இலங்கையில் 2019 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள் உட்பட பல இடங்களில் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த நாசகார குண்டு தாக்குதல்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை மறுதினம் ஈஸ்டர் பண்டிகை என்று வருகின்றது. அதற்கு முன்னர் இன்றைய பெரிய வெள்ளி கிடக்கின்றது. இன்றைய பெரிய வெள்ளி தாற்பயத்தின்படி மனுக்குலத்தின் மீட்புக்காக இயேசு கிறிஸ்து துன்பத்தை அனுபவித்ததாக பைபிள் எனப்படும் விவிலியம் கூறிக்கொள்கின்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட முன்னர் அவரே தனது சிலுவையை சுமந்து சென்ற சிலுவை பாதை ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை தமது அன்புக்குரியவர்கள் எதிர்நோக்கிய அவலங்களின் முழு பரிமாணத்தையும் வெளியிட்டுக் கொள்ளும் ஒரு குறியீட்டு காட்சியும் கூட. இலங்கையில் 2019 ஆண்டில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு நாசகார குண்டு தாக்குதல்களின் நினைவு காரணமாக இலங்கையிலும் இன்று பெரிய வெள்ளி ஆராதனைகள் மீண்டும் ஒரு முறை சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நடைபெற்றன. இந்த சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாளை மறுதினம் ஞாயிறு வரை நீடிக்கும் என்பதும் புரிதலுக்குரியவருடைய. கடந்த வருடமான 2025 ஆண்டில் இதே கால பகுதியில் இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரைகள் தீவிரமாக இடம்பெற்றன. ஏனென்றால் கடந்த வருட மே மாதத்தில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்ற விடயம் உங்களுக்கு நினைவிருக்கக்கூடும். ஆனால் ஒரு வருடம் கழிந்த நிலையில் இன்றைய இலங்கை தீவின் நிலை மத்திய கிழக்கு மேற்பார்த்த மேற்கு ஆசிய மோதல் களங்களால் பெரும் நெருக்கடிகளை சந்திக்கும் ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளது. எரிசக்தி நெருக்கடி உட்பட்ட நானாவித நெருக்கடிகள் இலங்கையை தீண்டிக் கொள்கின்றன. தற்போதைய அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் இந்த நெருக்கடிகளால் எழக்கூடிய ஆழமான பலவீனங்களை மறைத்து நாசூக்காகவும் தந்திரோபாயமாகவும் நகர தலைப்படுகின்றது. ஆயினும் உலக சந்தையில் எகிறிவிட்ட எரிபொருள் விலையால் ஏற்படும் ஒழுக்கங்கள் இலங்கை தீவையும் தாக்கி வருகின்றன. அந்த வகையில் எரிசக்தி நெருக்கடி, குடிநீர் விநியோக நெருக்கடி, உணவு விநியோக சிக்கல்கள், அந்நிய செலாவணி குறைச்சல்கள் ஆகியன இலங்கையை ஒரே நேரத்தில் தீண்டக்கூடிய மிகப்பெரிய சவால்களாக மாறி நிற்கின்றன. ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை கொள்வனை செய்யும் திட்டங்களுக்காக ஸ்ரீலங்கா ரஷ்ய பேச்சுக்கள் இடம்பெற்றாலும் இதற்கான நகர்வுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஓடோடி செய்தாலும் இதற்காக 5 நாட்களுக்குரிய உத்தியோகபூர்வ பயணத்துடன் இலங்கையில் தற்போது ரஷ்யாவின் துணை வெளியுறவு அமைச்சர் தங்கி நின்றாலும் கடந்த வாரம் ரஷ்யாவின் பிரதி எரிபொருள் துறை அமைச்சர் கொழும்புக்கு சென்று திரும்பிக் கொண்டாலும் எதிர்வரும் ஜூலை மாதம் இறுதி வரை ரஷ்யா தனது நாட்டிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதிக்கு திடீரென நேற்று தடை விதித்த விடயம் இலங்கையின் ரஷ்ய எண்ணெயை பெறும் ராஜதந்திரங்களை எவ்வளவு தூரம் வெற்றியாக்கி இருக்கின்றது என்று ஒரு முக்கிய வினாவை இன்று காலை எழுப்பியுள்ளது. தனது நாட்டுக்குரிய எரிபொருள் தேவை காரணமாக உள்நாட்டு சந்தையின் விநியோகத்தை உறுதியாக வைத்திருக்கவே இந்த தடை விதிக்கப்பட்டதாக மாஸ்கோ குறிப்பிடுகின்றது. இது நிச்சயமாக இலங்கைக்கு ஒரு நல்ல செய்தியும் அல்ல. இதற்குள் இலங்கையர்களின் மண்டையை பிளக்கும் வகையில் வெயிலுடன் கூடிய வறட்சியான காலநிலை நீடிக்கின்றது. இந்த காலநிலை நீடிப்பு இலங்கையில் ஒரு எல்லினோ எனப்படும் பருவநிலை குளறுபடி தாக்கத்தை உருவாக்கி விடுமோ? இது கடந்த நவம்பரில் இலங்கையை புரட்டிய தித்வா சூறாவளிக்கு எதிரான ஒரு நிலையை எதிர்வரும் வாரங்களில் உருவாக்கி விடுமோ என்ற ஒரு அச்சமும் இருக்கத்தான் செய்கின்றது. இதனால் தான் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நேற்று நாட்டின் நீர் முகாமைத்துவம் குறித்த ஒரு அவசர கலந்துரையாடலை நடத்தியிருக்கின்றார். தலைநகர் கொழும்பு உள்ள கொழும்பு மாவட்டத்தில் தற்போது குடிநீர் பற்றாக்குறை தலையெடுத்து விட்டது. இதனால் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை கொழும்பில் நீர்வெட்டு நடைமுறையில் உள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான வதிவிடங்களுக்கு குடிநீர் வழங்கும் முக்கியமான நீர்த்தேக்கங்களாக இருக்கக்கூடிய லபுகம மற்றும் களத்துவாவ ஆகியவற்றின் நீர்மட்டங்கள் குறைவடைந்து விட்டதால் எதிர்வரும் வாரங்களில் எதிர்பார்க்கப்பட்ட மழை இந்த நீர்த்தேக்கங்களுக்கு அருகிலுள்ள நீரேந்து பகுதிகளில் பொழியாமல் விட்டால் கொழும்புக்கு குடிநீர் விநியோகத்துக்கு ஒரு அபாயம் வரும் என்ற எச்சரிக்கைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. நாட்டின் வறண்ட வானிலை காரணமாக தலைநகர் கொழும்பு உட்பட்ட மேல் மாகாணத்திற்கே முதலாவது அபாயம் வந்திருப்பதாக தெரிகின்றது.
இவ்வாறாக பல சவால்களுடன் இலங்கை அல்லாட இலங்கையில் அடுத்த வாரம் வரை தங்கியிருந்து ஆய்வுகளை நடத்தி வரும் நாணய நிதியக்குழு நேற்று அரசு தலைவர் அன்ரோகுமார திசாநாயக்காவுடன் பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றது. IMFின் இலங்கைக்கான பிணை மீட்பு திட்டத்தின் ஒரு தவணை நிதியாக விரைவில் $700 மில்லியன் இலங்கைக்கு கிட்ட வேண்டிய நிலை உள்ள பின்னணியில் நேற்று நடத்தப்பட்ட பேச்சுக்களின் பெறுபேறுகள் ஊடாக எதிர்வரும் மாதங்களில் இந்த நிதி விடுவிக்கப்படக்கூடும். ஆனால் IMFின் இந்த பிணையெடுப்பு திட்டம் அடுத்த வருட மார்ச்சுடன் முடிவடையும் நிலையில் இலங்கை அதன் பின்னர் என்ன செய்ய போகின்றது என்ற குறுகுறுப்பு இப்போது இருக்கத்தான் செய்கின்றது. இந்த குறுகுறுப்பு ஒட்டுமொத்தமான இலங்கையருக்கு நல்ல சகுனங்களை இப்போதைக்கு வழங்கிக் கொள்ளவில்லை என்பதை இப்போதே சொல்லிக் கொண்டு விடலாம்.